ஆராதனை நேரத்தை கர்த்தர் பொறுப்பெடுத்துக் கொள்வீராக. மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. ஆராதனை செய்யும்
பாடலை கூட பாடுவோம். உம்மை ஆராதிக்கும் போதெல்லாம் உம் பிரசன்னத்தை உணரும். உம்மை ஆராதிக்கும் போதெல்லாம்
ஆண்டவருடைய பிரசன்னத்தில் ஆராதிக்கிறது ரொம்ப முக்கியம். ஒரே ஒரு விஷயம் இந்த லைனை பாடுவோம். உம்மை ஆராதிக்கும் போதெல்லாம் உம் பிரசன்னத்தை உணருகிறேன். உம்மை ஆராதிக்கும் போதெல்லாம் உம் மகிமையால் நிரம்புகிறேன். உம்மை ஆராதிக்கும் போதெல்லாம் உம் பிரசன்னத்தை உணருகிறேன். உம்மை ஆராதிக்கும் போதெல்லாம் உம் மகிமையால் நிரம்புகிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னொரு பாடலை கூட பாடுவோம். கலங்கின நேரங்களில் கை தூக்கி எடுத்தவரே, கண்ணீரின் பள்ளத்தாக்கில் என்னோடு இருப்பவரே.
தேவைகள் ஆயிரம் என் முன் இருப்பினும் சோர்ந்து போவதில்லை. என்னோடு நீர் இருக்க தேவைகள் ஆயிரம் என் முன் இருப்பினும் சோர்ந்து போவதில்லை. என்னோடு நீர் இருக்க தேவையை காட்டிலும் பெரியவர் நீரல்லோ. நினைப்பதை காட்டிலும் செய்பவர்
ஹல்லேலூயா. ஆண்டவரை தவிர நமக்கு வேறு நம்பிக்கை இல்லை. ஹல்லேலூயா. ஆண்டவரை தவிர நமக்கு வேறு ஒன்றுமில்லை. எல்லாரும் ஆண்டவரை பார்த்து சொல்லுவோம், ஆண்டவரே நீரே எங்களுக்கு எல்லாம், நீரே எங்களுக்கு எல்லாம், நீரே எங்களுக்கு எல்லாவற்றுக்கும் எல்லாம் ஆண்டவர். ஆண்டவரே ஹல்லேலூயா. தேவனிடம் தேவைகளுக்காக மாத்திரம் அல்ல. ஹல்லேலூயா. ஓ ஜீசஸ், ஹல்லேலூயா. அவரிடத்திலே அதற்கு மாத்திரம் நாம் நெருங்கி சேருகிறவர்களாய் அல்ல. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் என்னுடையவர், அவர் எனக்கானவர். ஹல்லேலூயா. அவர் ஒருவரே எனக்கு நிரந்தரமானவர், அவர் ஒருவரே எனக்கு போதுமானவர். இந்த உலகத்தில் உள்ள எதுவும் எனக்கு நிரந்தரமானதில்லை. நிரந்தரம் அல்லாதவைகளை ஹல்லேலூயா நான் பெருமைப்படுத்தி நிரந்தரமற்ற தேவனை நான் விட்டுவிடக்கூடாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். பாருங்க, சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ, தானியேல் இவங்கெல்லாம் பற்றி நம்ம படிக்கிறோம். ஹல்லேலூயா. இவங்கெல்லாம் ஆண்டவருக்காக இழக்க துணிந்தாங்க. ஆனால் இன்னைக்குள்ள கிறிஸ்தவம் ஆண்டவர் செய்த அற்புதத்தையும் ஸ்தோத்திரம் அவங்க பெற்ற ஆசீர்வாதத்தை மட்டும்தான் பார்க்குது. ஆனால் அவங்க பண்ண சாக்ரிஃபைசஸ், ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். யோபு ரெட்டத்தனையாக ஆசீர்வதிக்கப்பட்டான். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆனால் அதற்கு அவன் கொடுத்த கிரயம் என்பது மிகவும் பயங்கரமானது. ஹல்லேலூயா. நம்ம வாழ்க்கையில் வர சின்ன சின்ன பிரச்சனைகளுக்காக நாம் ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் முட்டி மோதி தவிச்சு புலம்பி ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் ஆண்டவரை ஒன்றும் இல்லைன்னு ஆக்கிடுறோம். ஆனால் அவர்கள் பண்ண சாக்ரிஃபைஸ்லாம் நம்மளால் கண்டிப்பாக பண்ண முடியாது. ஹல்லேலூயா. திடீர்னு நம்ம வேலை நம்மளை விட்டு ஹல்லேலூயா ஆண்டவரா வேலையா அப்படின்னு சொல்லி வர்றப்ப நிறைய பேர் ஆண்டவரை ஈஸியாக தூக்கி போட்டு போயிடுவாங்க. ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஆனால் தானியேல் வேலையாவது எதுவாதுன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் தூக்கி எறிஞ்சிட்டு போனான். ஹல்லேலூயா. அவர்கள் ஆண்டவரை கொண்டாடினார்கள், உலக ஆசீர்வாதங்களை அல்ல, தேவன் வெளிப்படுத்தும் வல்லமையை அல்ல. இன்னைக்கு நிறைய பேர் என்ன தெரியுமா, ஆண்டவர் கொடுக்குற அந்த வல்லமை, ஆண்டவர் வல்லமையானவர். ஆண்டவருடைய வல்லமையை விட முக்கியமானது ஆண்டவருங்க. ஆண்டவர் நம்மளை நேசிக்கிற நேசம். ஹல்லேலூயா. அதுக்கு தான் ஆண்டவர் வல்லமையை வெளிப்படுத்துகிறாரே தவிர அது நான் வல்லமை உள்ளவன்றதை காமிக்கிறதுக்காக அப்படி காமிச்சு நம்ம தெரிஞ்சுக்கணும்னு ஒன்றும் அவசியம் இல்லை. கரங்களை உயர்த்தி ஆண்டவரே நீங்கள் எனக்கு சொந்த ஆண்டவரே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. உமக்கு நன்றி ஆண்டவரே. இந்த பாடலை சேர்ந்து பாட போகிறோம். ஆண்டவரே நீங்கள் மாத்திரம் எனக்கு போதும் ஆண்டவரே, நீங்க மாத்திரம் போதும் ஆண்டவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றியோடு நான் துதி பாடுவேன் இந்த சுராஜரே. எனக்கா நீ செய்திட்ட நன்மைக்கா என்றும் நன்றி கூறுவேனா. நன்றியோடு நான் துதி பாடுவேன் இந்த ராஜரே. எனக்கா நீ செய்திட்ட நன்மைக்கா என்றும் நன்றி கூறுவேனா. என்னடங்கா நன்மைகள் யாவையும் எனக்களித்திடும் நாதனே. என்னடங்கா நன்மைகள் யாவையும் எனக்களித்திடும் நாதனே. நினைக்காத நன்மை
நன்றியோடு நன்றியோடு துதி பாடுமையே ராஜனே, நீ செய்திட்ட நன்மைக்கா என்றும் நன்றி கூறுவேனா. சத்ய தெய்வத்தின் ஏகமைந்தனே விசுவாசிப்பேன் உம்மையே. சத்ய தெய்வத்தின் ஏகமைந்தனே விசுவாசிப்பேன் உம்மையே. வரும் வரங்கள் பொழிந்திடுவே. வரும் காலம் முழுவதும் கிருபை வரங்கள் பொழிந்திடுவே. நன்றியோடு துதி பாடுவேன் எந்த நேசு ராஜனே. எனக்கா நீ செய்திட்ட நன்மைக்கா என்றும் நன்றி கூறுவேன். நன்றியோடு நான் துதி பாடுவேன் எந்த நேசு ராஜனே. எனக்கா நீ செய்திட்ட நன்மைக்கா என்றும் நன்றி கூறுவேனா. முழங்கால்கள் யாவும் முடங்குமே உந்தன் திவ்ய பிரசன்னத்தினால். முழங்கால்கள் யாவும் முடங்குமே உந்தன் திவ்ய பிரசன்னத்தினால். முற்றும் மூடிய என்னை காப்பவரே உமக்கென்றுமே துதியே. முற்றும் மூடிய என்னையும் உமக்கென்றுமே துதியே. நன்றியோடு நான் துதி பாடுவேன் எந்த இயேசு ராஜனே. எனக்கா நீ செய்திட்ட நன்மைக்கா என்றும் நன்றியோடு நான் துதி பாடுவேன் எந்த இயேசு ராஜனே. எனக்காய் நீ செய்திட்ட நன்மைக்கா என்றும் நன்றி கூறுவேனா. சத்ய தெய்வத்தின் ஏகமைந்தனே விசுவாசிப்பேன் உம்மையே. சத்ய தெய்வத்தின் ஏகமைந்தனே வாசிப்பேன் உம்மையே. வரும் காலம் முழுவதும் கிருபை வரங்கள் பொழிந்திடுவே. வரும் காலம் முழுவதும் கிருபை வரங்கள் பொழிந்திடுவே. எத்தனை பேர் சொல்லுவீங்க, ஆண்டவரே நாங்கள் உம்மை மாத்திர விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே.
ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் கொடுப்பதை வைத்து நம்ம வாழ்க்கையை நடத்தணும் அப்படிங்கிற எண்ணம் அல்ல, கர்த்தரை வைத்து என் வாழ்க்கையை நடத்தணும். ஹல்லேலூயா. ஆண்டவர் உனக்கு அது கொடுத்தா, ஆண்டவர் உனக்கு வேலையை கொடுத்தா, ஆண்டவர் உனக்கு காசை கொடுத்தா, ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். ஆண்டவர் எனக்கு நான் நினைச்சதெல்லாம் கொடுத்தா அவர் நடத்துறார், அப்படி அல்ல. ஹல்லேலூயா. எதுவுமே இல்லாட்டியும் வனாந்திரத்திலையும் ஆண்டவரை நடத்துவார். ஹல்லேலூயா. அதான பக்தன் சொன்னதை நம்ம பார்த்தோம். எங்க போனாலும் நீங்க இருக்கிறீங்க ஆண்டவரே, நான் போற இடத்துல பணம் இல்லை, சாப்பாடு இல்லை, பைபிள் இல்லை, பாஸ்டர் இல்லை, ஒன்றும் இல்லை, ஆனா நீங்க மட்டும் எங்கூட இருக்கிறீங்க. ஹல்லேலூயா. கர்த்தர் தரத வச்சு வாழ்க்கையை நடத்துற அந்த ஒரு குழந்தை பருவமான சூழ்நிலைக்குள்ளாக நாம் இருக்கக்கூடாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உம்மை மாத்திரம் விசுவாசிக்கிறான், உம்மை மாத்திரம் விசுவாசிக்கிறான் ஆண்டவர். இந்த உலகத்தை ஆண்டவர் படைத்த பொழுது ஒன்றும் இல்லாமையிலிருந்து ஒன்றை உருவாக்கினார். ஆராயப்பட முடியாத அண்ட சராசரங்கள் ஒன்றும் இல்லாததிலிருந்து என் ஆண்டவர் உருவாக்கினார் என்று சொன்னார். இந்த பூமியில் உள்ள எல்லாவற்றையும், ஹல்லேலூயா, எல்லாவற்றையும் நமக்கு அவசியம்ன்ற எல்லாவற்றையும் தன்னுடைய வார்த்தையினாலே உருவாக்கினவர். ஹல்லேலூயா. அவர்கிட்ட நம்ம போய் நீங்க இதை கொடுங்க ஆண்டவரே, நீங்க அதை கொடுங்க ஆண்டவரே, நீங்க இதை செய்யுங்க ஆண்டவரே, அதை செய்ய இல்லை. எதுவுமே இல்லாட்டியும் அவர் என்னை நடத்துவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாம் சேர்ந்து பாடுவீங்க. ஹல்லேலூயா. சத்திய தெய்வத்தின் ஏகமைந்தனே விசுவாசி பெருமையே, சத்திய தெய்வத்தின் ஏகமைந்தனே விசுவாசி பெருமையே, வரும் காலம் முழுவதும் கிருபை வரங்கள் பொழிந்திடுவே, வரும் காலம் முழுவதும் கிருபை வரங்கள் பொழிந்திடுவே. மீண்டும் சொல்லுமா? வரும் காலம் முழுவதும் கிருபை வரங்கள் பொழிந்திடுவே. நன்றியோடு எந்த இயேசுராஜனே நன்மைக்காய் என்றும் நன்றி கூறுவேன். நன்றியோடு நான் துதி பாடுவேன். எந்தன் இயேசுராஜனே, எனக்காய் நீ செய்திட்ட நன்மைக்காய் என்றும் நன்றி கூறுவேனா, என்றும் நன்றி கூறுவேனா, என்றும் நன்றி கூறுவேனா, என்றும் நன்றி கூறுவேனா. ஹல்லேலூயா. உலக மக்களைப் போல இருப்பதற்கு நாம் அழைக்கப்படவில்லை. ஹல்லேலூயா. நீங்களும் நானும் அழைக்கப்பட்டதன் நோக்கமே வேற. நீங்களும் நானும் பிரித்தெடுக்கப்பட்டதன் நோக்கமே வேற. நீங்கள் மதம் மாற்றம் செய்யப்படவில்லை. உங்களையும் என்னையும் படைத்த அன்புள்ள தேவனால் இழுக்கப்பட்டிருக்கிறீர்கள். நீங்களும் நானும் கிறிஸ்தவர்கள் அல்ல. வானத்தையும் பூமியும் படைத்த மெய்யான தெய்வத்திற்கு பிள்ளைகள். உலகம் வைத்த பெயர் கிறிஸ்தவம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.
ஹalleluya ஹalleluya ஹalleluya. அதற்கு ஏற்ற தகுதியோடு, அதற்கு ஏற்ற உலகத்தாரை போல சிந்தனையோடு அல்ல, உலகத்தை போல அல்ல, உலகத்திற்கு ஒத்த வேஷம் அல்ல, உலகத்தாரை போல உலகத்தான் எதுக்கு தெய்வத்தை கும்பிடுறானோ அப்படி அல்ல. உறவுக்குள்ளாக, அன்புக்குள்ளாக, உலக சிந்தனைகளை துறந்து, ஹல்லேலூயா, வேதம் என்ன சொல்லுகிறது என்பதை அறிந்து, தேவனுடைய இருதயத்தின் ஏக்கம் எதை பார்த்து இருக்கிறது என்பதை அறிந்து, ஹல்லேலூயா, எல்லா கிறிஸ்தவர்களைப் போல எல்லாரும் ஹல்லேலூயா தேவனை பின்பற்றுவதைப் போல அல்ல. வேதம் என்ன சொல்லுகிறது? பாரம்பரியமான முறைகளினால் அல்ல, உண்மையான அன்பினால் அவரை பின்பற்ற நம்மை அர்ப்பணிப்போம். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஒரு நாளும் தயை கண்டேனை, அந்நாளில் வெறுத்தேனை. ஒரு நாளும் தயை கண்டேனை, அந்நாளில் மறந்தேனை. உந்தையை பெரிதையா ஏசையா, உந்தையை பெரிதையா, உந்தையை பெரிதையா ஏசையா, உந்தையை பெரிதையா. அன்பே 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 ஆருயிர் உறவே, ஆனந்தம் ஆனந்தமே, ஆனந்தம் ஆனந்தமே. ஹல்லேலூயா. ஆண்டவரே, உம்மை நேசிப்பதின் மேன்மையை எங்களுக்கு கற்றுக் கொடுங்க.